யாரையும் யாரும் பழிவாங்க வேண்டாம் என்று பெருமானார் தடை செய்தார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வட்டியை நான் தடை செய்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உபதேசம் பெருமானார் சொன்னார்கள், வட்டி என்பது மனிதனுடைய ரத்தத்திற்கு சமமானது. வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள். வட்டி என்பது உங்களுடைய மரியாதையையும் மானத்தையும் மறுமையிலே கெடுத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மறுமையிலே வட்டி வாங்கக்கூடியவர்கள், வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், வட்டியை கொடுக்கக்கூடியவர்கள், வட்டிக்காக வேண்டி கையெழுத்து போட்டவர்கள், வட்டிக்காக வேண்டி எழுதியவர்கள், வட்டிக்காக வேண்டி கூட இருந்தவர்கள், வட்டிக்காக வேண்டி சாட்சி சொன்னவர்கள், இவர்கள் எல்லாம் மறுமையிலே பைத்தியக்காரர்களாக சுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை விட்டுவிடுங்கள், இன்றைய தினத்திலிருந்து வட்டியை விட்டுவிடுங்கள். யாருக்காவது நீங்கள் வட்டிக்கு விட்டிருந்தால் நீங்கள் வட்டியை நீங்கள் கழித்து விட்டு அசலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபியர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், வியாபாரத்தை போன்றுதானே வட்டியும் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலை போன்றுதானே வட்டியும் இருக்கிறது. பொருளை கொடுக்குகிறோம், காசை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். அதே போன்றுதானே அடுத்தவர்களுக்கு நாம் காசை கொடுத்து திரும்பி காசை வாங்குகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வட்டி என்பது உன்னுடைய பொருளாதாரத்தை அழித்துவிடும். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், யுர்பி சதகா, உன்னுடைய தான தர்மங்கள் உன் பொருளாதாரத்தை வளர்க்கும், வட்டி உன்னுடைய பொருளாதாரத்தை அழிக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்காக வேண்டி சாட்சி சொல்வது, வட்டியை எழுதுவது, வட்டிக்காக வேண்டி யார் கூட இருக்கிறார்களோ அனைவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வட்டியை ரத்து செய்து விடுங்கள். வட்டிக்கு விட்டவர்கள் வட்டியை ரத்து செய்து விட்டு அசலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் என்பதாக அவர்களின் பெரிய தந்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வட்டி தர வேண்டிய இருந்தவைகளை கழித்து விட்டு அசலை மட்டும் கொடுத்தார்கள் என்பதாக பெருமானாருடைய காலங்களிலே நடந்த நிகழ்வுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடுங்கள் என்று சொன்னார்கள்.